Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. கோவையில் யூனியன் வங்கி சார்பாக நடைபெற்ற ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வார விழா. சுத்தமான காற்று நம் எல்லா தலைமுறைக்கும் தவிர்க்க முடியாத தேவை எனவும் அதற்கு மரங்கள் நடுவது மிக அவசியம் என சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் பேச்சு. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாத இறுதியில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவையில் உள்ள யூனியன் வங்கி மண்டல அலுவலகத்தில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் யூனியன் வங்கியின் மண்டல தலைவர் S.A. ராஜ்குமார் தலைமை வகித்து பேசினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரிகால் நிறுவனத்தின் சேர்பர்சன், சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என கூறிய அவர், எதிர்கால சந்ததிகளுக்கு மட்டுமின்றி தற்போது உள்ள தலைமுறைக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என தெரிவித்தார். This is the Journal Office of Union Bank of India. We cover மரியாதைக்குரிய நிகழ்ச்சியின் விருந்தினர் திருமதி வனிதா மோகன், தலைவர் பிரிகால் லிமிடெட், நிர்வாக அறங்காவலர் சிறுதுளி. It is not about governments doing our duty. Siruthuli is all about we taking up our duty. Because end of the day, it is we who need the basic elements to live for survival. Whether it is water or air or clean environment, it is up to us to create it for ourselves. We have brilliant governments. Which said 5 cities of India are slowly submerging because there's so much of extraction of groundwater. We're not giving back. I really feel honored to stand before you to give vote of thanks. And actually, a few days before last week, when our vigilance officer Suresh came he was discussing with me that there was an instruction from Central Office